அந்த ரஜினி சாரை வந்து கூப்பிட்டு நீ எதையாச்சும் சொல்லுவாருன்ட்டு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம சிஎம். என்ன நம்மளை பத்தி ஆனா பெருமையா பேசுறாரா இல்ல அந்த சைடுல நம்மளை கோத்து விடுறாரான்னு உத்து பார்த்தா கடைசியில அவரு என்ன சொல்றதுன்னே தெரியாம சிம்பிளா 2 லைன்ல முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்தச்சா நம்ம கூப்பிட்டதுக்கு எதுவும் கலைஞருக்கு பயனில்லை. வரும்போது பாராட்டு விழா நடக்கும்ல, அதான் ஞாபகம் வருது. அதான் ஏற்கனவே இங்க அந்த பவள விழாக்கு முன்னாடி டைம்ல இதே மாதிரிதான் அவரு ரஜினிகாந்த் சாரை கூப்பிட்டு ஒரு மேடை போட்டாங்க. அந்த அந்த கூட்டமே என்ன கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும். அந்த ஒத்த போட்டோ இப்ப வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு. அந்த சின்ன பையனை போட்டு கிண்டல் பண்றாங்க. இப்ப சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி தப்பு தப்பா பேசி உதயநிதி சாரை வந்து இந்த உலகமே கண்ட மணிக்கு கலாய்ச்சது இது ஒண்ணு. தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு, இந்த ஏவுதளத்துக்கு அதான் அந்த ராக்கெட் போட்டோக்கு பதிலா சைனாவோட ராக்கெட் போட்டோ போட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுமே காரி காரி துப்பிச்சு. அப்புறம் இப்ப ரீசெண்டா இந்த ஒரு மாசத்துல நடந்த கூத்துல நம்ம சிஎம் சார் என்னன்றாரு, அங்க போயிட்டு ராகுல் காந்திக்கு பதிலா ராஜீவ் காந்தின்னாரு. அதுக்கு ஏஐ வயசு போட்டு ஊரே எப்படி சொல்றது, எதுல சிரிக்கிறதுனே தெரியாம சிரிச்சாங்க. இந்த மாதிரிலாம் கன்றாவியா ஒரு சிஎம் வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறது பெருசா. அவர் பையன், அவன் ஏஜுக்கே அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியுது. அவனை நீ போய் கிண்டல் பண்ண அவன் என்ன நினைப்பான்னா, இன்னும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இன்னும் ட்ரிகர் ஆகி அவன் இனி வர செத்தா கூட நான் டிஎம்கே பக்கம் ஓட்டு போட மாட்டான்ற அளவுக்கு வெறுத்து தான் போவானே தவிர நீ பண்றதுனால அவன் மாற மாட்டான். இதே மாதிரி நீ எல்லாரையும் பண்ணி இருக்கிற ஒன்று 2 ஓட்டையும் கெட்டு நடுத்தெருவில் நிப்ப 10 பாரு வருஷம் ஊர்ல போய் ஒரு 20 ஓட்ட மாத்த வைப்பான் பாரு. அதுதான். ஆமா, அவங்க டென்ஷன் ஆவான். யங்ஸ்டர்ஸை பத்தி சுத்தமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க பண்ற விஷயம் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஒரு கட்சிக்காரன் நீ தப்பு பண்ணி நீ அவனை கிண்டல் பண்ணினா ஒரு லாஜிக் இருக்கு. சரி கட்சி சரி இல்லை, இங்க கட்சி இங்க பாலிசி யாரு ஃபர்ஸ்ட் பேஸா யூஸ் பண்ணனா பார்ட்டியில இருக்கவங்க, அவங்களுக்கு தான் பாலிசி ஸ்ட்ரிக்டா தேவை. பப்ளிக் என்ன தேவைன்னா அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு அவன் பணம் அவனுக்கு மிச்சமான அவன் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் பார்ப்பானே தவிர நீ வச்சிருக்க பாலிசியெல்லாம் நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயம் திணிக்குது, நீ தானே இப்போ அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி தானே நீ ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருக்க. நீ பப்ளிக் கிட்ட சொல்லலாம், என்னால் முடிஞ்சு போராட முடியல, மக்களே களத்துக்கு வாங்கன்னு சொல்லி நீ இறங்கி போராடு. அந்த பாலிசிக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பின்னால் நிற்குமே. நீ தற்குறித்தனமாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ண தெரியாமல் பண்ணி ஊர்ல இருந்துட்டுலாம் செருப்படி வாங்கிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் நீ உனக்கு எந்த எந்த வகையிலுமே மூலையும் யூஸ் பண்ண தெரியல. இன்னைக்கு நடந்த மாநாடு அந்த கதி தான். 4.5 வருஷமா ரோடு போடல, இன்னைக்கு அந்த ரோடு ஃபுல்லா மேல பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த 4.5 வருஷம் உனக்கு பப்ளிக்கு பெருசா தெரியல. அதை வேற மேடையில் ஏறி நான் கோடு போட சொன்னா ஒரு ரோடே போட்டு வச்சிருக்காரு. அதையும் மூசா போட்டாரா, பேட்ச் ஒர்க் தான் பண்ணியிருக்காரு. such a worst கவர்மெண்ட். அரவிந்த் சொல்லுங்க. ப்ரோ கேக்குதா? ஹலோ, கேக்குது. ப்ரோ ஒரே ஒரு வியூ மட்டும் சொல்றேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட வியூ மட்டும் சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா டிஎம்கே ஐடிவிங்கால நம்மளை ஹேண்டில் பண்ண முடியல, அது தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அதனால இப்போ என்டிகே வந்து சைட் லைன் தெரிஞ்சு போச்சு, அப்பட்டமா தெரியுது டிஎம்கேவோட சைட் லைன்னு. ஸோ 2 பேருமே அட்டாக் பண்றாங்க, அது ஓகே. பட் நீங்க 2 மந்த்ஸா இப்போ வாட்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா எப்பெல்லாம் விஜய் அவர்கள் வந்து இந்த மாநாடு இல்லை இந்த மாதிரி பொதுக்கூட்டம் இந்த மாதிரி நடத்தி எப்போல்லாம் ஹைலைட்டா வருதோ அதுக்கு நெக்ஸ்ட் டேவே என்டிகேவோட மீட்டிங் இப்போ ரொட்டீனா வந்துகிட்டு இருக்கு. அது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மீடியா வந்து என்னதான் இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ மீடியா வந்து என்னதான் நீங்க வந்து டிஎம்கேவோட சைடு அப்படி இருந்தாலுமே ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஆர்பி தான். ஸோ விஜய்னா டிஆர்பிங்கிறதுனால அது எப்படியுமே ஃபோக்கஸ் ஆகிடும். ஸோ விஜய் வந்து டிஎம்கேவை என்ன அட்டாக் பண்ணுறாங்களோ அதுதான் நியூஸாக ஓடும். இவங்க இப்போ அதுக்கு அடுத்த நாளே அந்த இதை வைக்கிறதால இப்போ மீடியா என்ன பண்ணுது, அந்த டிஎம்கே அட்டாக் பண்ணுறதை கொஞ்சம் கம்மியாக குறைச்சிட்டு இப்போ விஜய் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து போட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நான் கவர் ஆகும்னு சொல்ல வரல, பட் அது 10% கம்மியாகுது இல்லைங்களா அந்த டிஎம்கேவோட அட்டாக் வந்து வெளிப்படாமல் இந்த சோசியல் மீடியாவில் கிரவுண்ட் லெவலில் வேற அது யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு விடுங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ஸோ இன்னுமே நம்ம ஷார்ப்பாக ஏதாச்சும் பண்ண வேண்டியது அந்த மாதிரி இருக்கா? ஸோ ஃபுல் ஃபோர்ஸாக வந்து டிஎம்கே அட்டாக் மட்டுமே இருக்கிறதுக்கு இல்ல ப்ரோ. இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா, இது நம்ம எல்லாருக்குமே கான்சியஸா தெரியுது இப்படிதான் பண்றாங்க இதான் பண்றாங்கன்னு. ஆனா நீங்க என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்மளுக்கு கை வந்து சில இதை பார்த்தா அந்த நம்ம கோபி சுதாகர் வர மாதிரி இவன் மூஞ்ச பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாரு அப்படின்னு உடனே அடிப்போம். அந்த மாதிரி சில பேர் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு அவனும் கண்டென்ட்டும் நிறைய இருக்கும்,
அவன் எது பண்ணாலும் அதே காமெடியா தான் ப்ரோ. இருக்கும். இப்போ நானே அவன் நானே போட்டோவை போட்டு போட்டா கூட கலாச்சிட்டு தான் இருக்கேன்னு விடுங்க. இல்ல நான் அதான் சொல்றேன். ஆனா என்ன ப்ராப்ளம்னு சொல்றேன் கேளுங்களேன். இது நானும் தான் இப்போ நான் என்னன்னா ஒரு 10 மீன் போடுற இடத்துல மேபி 1 போடுவேன். அந்த மாதிரி ரொம்ப இதனால தாங்க முடியாம சரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி ஏதாவது ஒண்ணு போடுறோம். ஆனா பட் இது எல்லாரும் பண்ண எப்படி ஆயிடுதுன்னா, இப்ப மீடியா பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரமா நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே காரனும் சீமான் நம்மள அடிக்கிறத யூஸ் பண்ணுவான், திருப்பி சீமான் அசிங்கப்படுறதையும் யூஸ் பண்ணிப்பான். இப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியாமே நம்ம வந்து அந்த ஒரு சர்க்கிள்குள்ள போயிட்டு நம்ம அதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிருவோம்னு வச்சுக்கோங்களேன். இதனால என்ன நடக்கும்னா இப்ப டிவி டிபேட்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் நடக்குது இல்ல, அதுல எல்லாத்துலயுமே இப்போ ஓப்பனா ஒரு கொஸ்டின் கேக்குறான். என்ன கேக்குறான்னா, என்ன இப்போ கிரவுண்ட்லனா டிஎம்கே வர்சஸ் டிவிகே, ஆன்லைன்ல என்ன என்டிகே. ஆனா பாத்தீங்கன்னா நிஜமாவே அவனுங்க ரொம்ப டம்மி. அவங்க அஃபண்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் தேர் நோ மேட்ச்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது எப்படின்னா ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க கூட நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதே மாதிரி நம்மளோட செய்தி தொடர்பாளர்கள் இவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கேட்கிற கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களே தவிர மத்தபடி அவங்க யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் நிர்வாகிகள் நம்ம அதுக்கும் சைடு மேல இந்த இருக்க அபிஷியலா நிர்வாகிகள் வந்து இருக்கிறவங்க யாருமே ரியாக்ட் பண்றது இல்ல. அது யார் அது ஓகே, அது ஆமா கரெக்ட் தான் யாருமே ப்ரோ. பண்ண பட் மாட்டாங்க. இவங்க செய்தி பட் தொடர்பாளர்கள் அந்த நம்ம இன்டர்வியூக்கு ஃபேன்ஸுங்கிறப்ப போறதுனால நமக்கு வேற வழி கேட்கலாம் இல்லைல்ல. சார். நம்ம மேல யாரும் தப்பா பேசினா நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த இது போயிட்டு இருக்கு. அதுல வந்து ம் இந்த டிஎம்கேவோட அட்டாக் வந்து கம்மியாயிட்டு இப்போ அந்த கிட்னி திருட்டுங்கிறது அது யூஸ்வலா கம்மி இப்போ எல்லாம் ஆமா மறந்தே கம்மி போயிட்டாங்க இல்லையா? ஆறுது ஸோ அதை இல்லைங்க. வந்து நம்ம கம்மி இன்னும் ஆறுதும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கிடையாது. போனா அதோட அவங்களுக்கு இன்னும் விகிதம் டேமேஜ் வந்து ஆகும்னு சொல்றேன். இல்ல அந்த பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் மாறுது. சோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த நரேட்டிவ்ல நம்ம போய் சிக்கிர கூடாது. நம்ம என்னன்னா ரொம்ப ரொம்ப இப்பவும் இதை விட நம்மளுக்கு ரொம்ப காமெடியா தான் இருக்கும். அவன் எது பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். பட் அதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப இந்த சினிமா எல்லாம் நம்ம யாரையும் கண்டுக்கிறது இல்லைன்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்துட்டதுனால அந்த மாதிரியே கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் பர்பஸ்க்காவது இது யூஸ் ஆயிரும். ஈக்குவேட் பண்ணிடுவாங்க. பாத்தியா இவனும் அவனும் ஆமா, சரிசமமா ஈக்குவேட் சண்டை பண்ணாலும் போடுறானுங்க அதை விட அப்படின்னு. நமக்கு அந்த டிஎம்கே அட்டாக் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ இது இன்னும் வரைக்கும் அதிகமா பேசுனதுலே தளபதி பேசுனது ம் ரொம்ப கிட்னி திட்டெல்லாம் பேசுனது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ. அதை வச்சே பண்ணா. பட் இது வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? மேபி என்னோட சஜஷன் எப்படின்னா, இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ நெக்ஸ்ட் வீக் இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் ஏதாச்சும் வச்சுட்டு ஏதாச்சும் இந்த மாதிரி இந்த ஒருமையில பேசுறது இந்த மாதிரி பண்ணிட்டு அதை ஆக்குறது. நம்ம இன்கேஸ் அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஏதாச்சும் அறிக்கை பெருசா விட்டா மறுபடியும் அது ஹைலைட் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் மேபி பண்ணலாம். இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இப்ப என்டிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும் ப்ரோ. அவ்வளவுதான். அது இல்ல ஒண்ணு. இல்ல, நான் செகண்ட் அவங்களுக்கு அறிக்கை விடக்கூடாது சொல்லல, டிஎம்கேவுக்கு அறிக்கை விடணும்னு சொல்றேன். இப்போ அவங்க அடுத்த நாளே மறுபடியும் டிஎம்கே அட்டாக் பண்ணி பெருசா ஒரு பண்ணா மறுபடியும் அதுதான் போகுங்கிறேன். இது அப்படியே போயிடும். அவங்க நீங்க டிஆர்பி தான் சொன்னீங்களே விஜய் ப்ரோ. தான் இப்ப அவனுங்க இருப்பாங்க. டைரக்டா வரல. இப்ப அவனுங்க நம்மள ப்ரோ டைரக்டா ஒன்னே பேசல. ஒண்ணுதான் ப்ரோ. நம்ம என்ன பண்றோம்னா பசங்க என்னன்னா டைம் பாஸுக்கு அடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவனுங்கள மெயின் ஃபோக்கஸ் வந்து டைம் பாஸ்க்கு தான் ப்ரோ அடிக்கிறாங்க. இப்போ நானுமே தான், பட் அதுவுமே எப்படி அந்த அடிப்பாங்க. டைம் பாஸ் இல்ல அடிக்கிறதுமே என்ன டிஎம்கே அடிச்சா இன்னுமே பெட்டரா இருக்கும்னு சொல்றேன் நமக்கு. இல்ல அரவிந்த், என்னை நீங்க பொறுத்தளவு எல்லாம் ஒரே நிமிஷம் விக்னேஷ் சொல்லிடுறேன். இது சொல்லிடுறேன். என்னை பொறுத்தளவு அவனை ஃபுல்லாவே அவாய்ட் பண்றதுதான் பெட்ரு. ஏன்னு வைங்களேன், அவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூலிக்கு மாரடிக்கிறான். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவன் இன்னைக்கு வந்து வேணும்னே கண்டென்ட் கொடுக்குறான். மரங்கள் மாநாடுன்னு ஒண்ணு வச்சுட்டு அந்த சீட்டை பார்த்து பார்த்து படிக்கிறான். அவன் அந்த மாதிரி பார்த்து படிக்கிறவன் கிடையாது. அந்த ஃப்ளோல வந்து ஒண்ணு பேசுவான் இல்ல உளருவான். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறோம் சீமானு. அதை தவிர்த்து அவன் பார்த்து பார்த்து படிக்கிறான்னா நான் யோசிக்கிறேன், இவன் ஏன் பார்த்து பார்த்து படிக்கிறான்? ஒருவேளை நம்ம பசங்க வந்து இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல இல்லப்பா, நான் இதை சொல்லிடுறேன். நான் பசங்களுக்கு புரியணுன்றக்காக சொல்லிடுறேன். அதாவது இவன் ஏன் பார்த்து பார்த்து படிக்கிறான்? இது வந்து இதே ஒரு கண்டென்ட் ஆகணும்னு பாக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல நான் பசங்க எடுத்து போட்டு அடிச்சிருக்காங்க, துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறான்னு சொல்லிட்டு. சோ அவன் வந்து ஒரு ட்ராப் ஒண்ணு வைக்கிறான். நம்ம பசங்க போயிட்டு அதுல விழுந்துடாதீங்க. புரியுதுங்களா? இது வந்து ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி இதை மாத்தி விடுறதுதான் பாக்குறானுங்க. அதாவது என்டிகே விசஸ் டிவிக்கேன்னு மாத்தி விடுறதுதான் பாக்குறானுங்க. புரியுதுங்களா? சோ அதனால அது மாத்த நம்ம முடியாது வந்து ப்ரோ. இதை அவாய்ட் பண்ணணும். அது மாற்றத்துக்கு இன்னொன்னு வாய்ப்பு இல்ல. நான் இல்ல சொல்றது இல்ல என்னன்னா, இன்னும் அதனால டிஎம்கேவோட ரெண்டா இது வந்து இல்ல ரெண்டாவது அட்டாக் வந்து விஷயம் கம்மியாகுது. நம்ம சைடுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. அது அது இல்ல கண்டிப்பாங்க. நம்ம இவனை செத்ததை வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? செத்து போன கட்சியே அது நாலு டச்சே பண்ணக்கூடாது. செத்து போன பட் சிங்கத்து. நம்மளால ரெண்டாவது விட்டு கொடுக்க விஷயம் நான் முடியாது. நம்ம ஒரு சில ரொம்ப இல்ல இல்ல ஓவரா பேசினா நம்ம ரியாக்ட் இல்லைங்க. அது பண்ணிட்டோம். நம்ம தாங்க புரிதல் வரணும். நம்ம தாங்க நம்ம பசங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா இவன் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்ல இருக்கும்போது, அதாவது ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இருக்கும். இவன் வந்து பாத்தீங்கன்னா மேடை போட்டு டிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல. ஓகேங்களா? அந்த டைம்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைம்லயா இருக்கட்டும், இவனை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து டைரக்டா வந்து டச் பண்ணாது. ஏன்னா அவங்க வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய கட்சி, நான் ஒரு எதிர்கட்சி, நான் வந்து எப்படி உன்னை அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களோட அஜெண்டா என்ன தெரியுங்களா? விசிகா
இன்னொன்னு இந்த இது பேர் என்னது கம்யூனிஸ்ட், இவங்கள வச்சு அடிப்பாங்க. புரியுதுங்களா? யாரு? என்டிகேவை. ஸோ அதனால வந்து அதான் அதே இதைதான் பாத்தீங்கன்னா இப்ப இவனுங்க யாரு இப்ப அதே ஒரு என்ன சொல்ற பேட்டர்னை தான் இப்ப வந்து மறுபடியும் டிஎம்கே யூஸ் பண்ணுது. எப்படின்னா நம்ம வந்து டிவிகே டைரக்டா இது பண்ணா இது வந்து டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு வந்துடும். அதனால வந்து என்டிகே வச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது என்ன சொல்றது, சீமான் போயிட்டு முதல்வரை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. இதெல்லாம் பச்சையா தெரியுது. அவன் வந்து காசுக்கு வேலை போயிட்டான், இன்னும் அவன் ஒரு ட்ராப்ல அங்க ஒரு ட்ராப்ல அவன் மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இது பண்றான், என்ன சொல்ற வம்பு இழுக்கிறான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவனெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகணும். இது ஒண்ணுதாங்க அதான் அது அதுக்கு தீர்வு. பண்றதால விஜயசனா மீடியா ஒன்றும் வந்து இல்லைண்ணா, மறுபடியும் இன்னும் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ரெண்டு இந்த பிரச்சாரம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இன்னும் ரெண்டு பரப்புரை தாண்டினதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து டிஎம்கே சைடு மாறிடும். ஏன்னா அவங்க வந்து தனிமத தாக்கல்ல இறங்கிடுவானுங்க கண்டிப்பா. அது இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம பசங்க யாருமே அந்த சைடு போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இல்ல ஆமா ஆமா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல் கண்டிப்பா ஃபோக்கஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த போயிடும். இன்னும் ஒரு 5-6 ஸ்டேட்டஸ் போனதுக்கு அப்புறமா அங்க டோட்டல் இன்னும் ரெண்டு பரப்புரை டிஎம்கே வந்து தாண்டினதுக்கு அப்புறமா ஆப்போசிட்டா ரெண்டு, டிவிகே ஆப்போசிட்டா வந்துடும், அப்போ மாறிடும். அதுதான் ப்ரோ, ரெண்டு பரப்புரை தான். ஏன்னா ரெண்டு பரப்புரையுமே கூட்டம் எப்படி வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். கூட்டம் வந்ததுன்னா அவங்களுக்கு வயிற்றுச்சல் ஆகும். வயிற்றுச்சலானா இப்போ ஒரே ஒரு பரப்புரை முடிஞ்சதுக்கே 16 ஆளுங்க வந்து பேசுறானுங்க டிஎம்கே சைட்ல இருந்துன்னா, அமைச்சர்கள்னா எம்எல்ஏனா. இப்ப அடுத்த பரப்புரை அதுக்கு அடுத்த பரப்புரை தாண்டோம்னா மொத்தமாவே எல்லாமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனி மனித தாக்கல் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம். அப்போ வந்து டைரக்டா நம்ம பசங்க ஃபுல்லாவே டிஎம்கே சைடு இறங்கிடுவாங்க அடிக்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு போறது ஒரு 2 பரப்புரை மட்டும் வெயிட் பண்ணுங்க, நீங்க சொல்றதுக்கு பதில் கிடைக்கும். அரவிந்த் நான் ஆடிங் டு என்ன ஒரு விஷயம் புகழ், அவங்க கிட்ட இப்ப கேண்டிடேட்ஸே காலி, புரியுதா? இப்போதைக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் கம்பு சுத்திட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா கூடாரமே காலின்னு வையன். ஸோ இதை வச்சு அது அவனுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பார்ட்டியே இப்போ பண்ணிட்டு இது இல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம அவனுங்களையும் அவாய்ட் பண்ண வேண்டியது. அவாய்ட் பண்றதுனால அதான் அது நம்ம டிஎம்கே ஃபுல்லாவே அட்டாக் கம்மியாகுதுங்கிறதுனால நம்ம தெரியதில்லை. நம்ம பாக்குறப்பவே இந்த கிட்னி இஷ்யூஸ்லாம் இன்னுமே வச்சு அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. இந்த பக்கம் கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதால அதை அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி மீடியாவும் நெரேட்டிவ் பண்ணி இப்போ மண்டேல இருந்து இதையே கிளிப்பிங்ஸா எடுத்து போட்டு எல்லா மீடியாஸுமே இதை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான். சாட்டர்டே அந்த மீட்டிங்கா நீ அடுத்த நாள் ஒரு மீட்டிங் வை, ஸோ இந்த நியூஸை கொஞ்சம் ஹைட் பண்ணலாம் அந்த மாதிரி. ப்ரோ அவனுக்கு ஹிடன் அஜெண்டா உங்களுக்கு தெளிவா தெரியறதுக்கு ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, அவங்க காசு வாங்கிட்டானுங்க, என்டிகே காசு வாங்கிட்டானுங்க, ஓகேங்களா? செகண்ட் இப்போ வந்து நாங்க காசு வாங்கல, நாங்க கருணாநிதியை பத்தி தப்பா பேசுறோம்னு சொல்லிட்டு நேற்று இவன் பேசினான், சாட்டா பேசினான். அதுக்கப்புறம் சீமான் ஒரு இதுல வந்து ஸ்டாலினை திட்டினாரு, ஓகேங்களா? பட் இதுக்கெல்லாம் திமுக ஏதாச்சும் கவுண்டர் அட்டாக் கொடுத்துருக்கான்னு நீங்க செக் பண்ணீங்கன்னா கொடுத்துருக்காது. ஏன்னா இது அவங்களோட அஜெண்டா. ஜஸ்ட் வெளியில நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு காட்டுறதுக்காக மட்டும் தானே தவிர அவங்க திமுக கவுண்டர் அட்டாக் கொடுக்கல. அதுக்கு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இது கிரவுண்ட்ல எஃபெக்ட் ஆகும். கிரவுண்ட்ல சப்போர்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. இந்த சோசியல் மீடியா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதுல மட்டும் இந்த ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்கு. பட் அந்த நியூஸ் பார்ப்பாங்க இல்லையா, நம்ம வீட்டில் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கொஞ்சம் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இப்போ நியூஸ்ல வந்து அவன் கிளிப்பிங்ஸாக எடுத்து போடுறாங்க இல்லையா அந்த அட்டாக் பண்றத. ஸோ அதுல கொஞ்சம் அரவிந்த் ப்ரோ சிம்பிளா நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க வந்து சீமான் பேசுறத நம்ம தலைவர் வந்து சீமான் எதிர்த்து பேசாத வரைக்கும் இது என்டிகே வெர்சஸ் டிவிகேன்னு மாறவே போறது கிடையாது. சீமான பேசவே மாட்டாரு, அது கன்ஃபார்ம் தெரியும். கடைநிலையில இருக்கிற ஒரு தொண்டன் போதும், இந்த ஆன்லைன்ல இருக்கிற வெர்ச்சுவல் வாரியர்ஸ் போதும் சீமான திட்டுறதுக்கு. அந்த ஆளோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நீங்க அப்படியே திட்டினாலும் போற போக்குல திட்டிட்டு போயிருங்க. இவ்வளவு டீப்பா எல்லாம் அந்த ஆளை பத்தி பேச அதே மாதிரி இதுல சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ரொம்ப அடி வாங்கிட்டானுங்க, கூட்டத்தும் ரொம்ப இன்செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பா வரும் நாட்களை வாடகை வாங்கியும் ரொம்ப இன்னும் அதிகமா பேசுவான். சரியா? கண்டிப்பா ரொம்ப கேவலமா தரம் தாழ்ந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் அபியூஸ் பண்ணுவான். அபியூஸ் பண்ண அன்னையோட அவன் க்ளோஸ் ஆயிடும். மக்களுக்கு எல்லாம் சீப்பா அப்படின்னு அன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம், அவன் எக்ஸ்போஸ் ஆயிடும். நம்ம எதுவுமே படக்கூடாது. அதாவது என்னன்னா இல்ல அத வரும் கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு நிமிஷம் இருங்க முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இவன் கண்டிப்பா இத பண்ணதான் போறான், கண்டிப்பா பண்ணுவான். ஆனா நம்ம எங்க கிளியரா இருக்கணும்னா அந்த டைம்ல அவன் எக்ஸ்போஸ் ஆயிப்பான். நம்ம போய் எப்படி அவனை ட்ரீட் பண்ணணும்னா இப்ப ஆன்லைன்ல இருக்க ஒரு அபியூஸ் ஐடி மாதிரி தான் அவனை ட்ரீட் பண்ணணும். இப்போ ஒருத்தன் இங்க ஸ்பேஸ் போட்டோ இல்ல ட்வீட் போட்டோ அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானா இப்பெல்லாம் மியூட் பண்ணி விட்டு கடந்து போயிடுறான். நான் யாருக்குமே அதை பாக்குறது கூட கிடையாது. அந்த மாதிரி இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து நம்ம டோட்டலா பிளாக் அவுட் பண்ணணும். அப்ப கத்தரணும். இப்போ நம்ம தலைவரோட என்ன தெரியுமா பெரிய வெற்றி,
அவன் நீ மணி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, மணியா இல்ல இந்த விஷன் சொல்லியிருப்பாரு, இவ்வளோ அழுகுறான், இவ்வளோ கதறான், இவ்வளோ கத்துறான், தளபதி ஒரு வேர்டு ரியாக்ஷனே இல்ல. சீனு கூட சொன்னது இல்ல. சீமான விட்டுருங்க, சீனு கூட அதுல சொன்னதே கிடையாது. அதுதான் அவனுக்கு இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட மிகப்பெரிய வெற்றியும் அவனோட வாழ்க்கையோட மிகப்பெரிய தோல்வியும் அதான். அவனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம், இல்ல அவனை பத்தி பேசிட்டாரு தலைவர்னா அவனுக்கு அதான். முன்னூறு ஸ்பேஸ்ல கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவன் வந்து நம்ம மாநாட்டுல வந்துட்டு, மதுரை மாநாட்டுல வந்துட்டு ஒளிக ஒளிகன்னு சொன்னதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். இவன் எப்படின்னா இஸ் அ சைக்கோபேத். அவனுக்கு எப்படின்னா அவனை திட்டுறது, அவனை அடுத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீட்டுல மாப்பிள்ள சாவு வீட்டுல போனோம், அன்ஸ்டேபிள் ஆயிட்டான். அதுவும் இல்லாம அந்த அன்ஸ்டேபிள் ஆனதுல நிறைய உண்மையும் உளறிட்டான். நான் வந்து தூக்கம் இல்லாம என்ன ஆக்குறியா நீ அப்படிங்கறத உளறிட்டான். நான் இவ்வளவு நாள் கட்டி வச்சிருந்தா நீ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருவியா அப்படின்னு. என்னைக்குமே ஒரு நல்லது செய்யணும், இல்ல அவனோட முயற்சியில அவன் வெற்றி பெறவன் தான் வெற்றி பெறுவானே தவிர இன்னொருத்தனை கீழே இறக்கி விடணும்னு இது வரைக்கும் தலைவர்கிட்ட சினிமாலையும் சரி இப்ப அரசியலும் சரி செய்யறவன் கண்டிப்பா என்னைக்குமே மேல வர முடியாது. சோ அதனால அவனை வந்து அந்த ரேஞ்ச்ல தான் டீல் பண்ணுமே தவிர, நம்மளே கூட இன்னைக்குதான் இதை பத்தி பேசுறோம். இதை சொல்றோம் எதுக்குன்னா இவன் அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்கு தான் நம்ம சொல்றோம். இல்ல நீங்க சொல்ற மாதிரி அபியூஸ் பண்றனால கொஞ்சம் தூரத்துல இல்ல, கண்டிப்பா தமிழ்ல துரோகிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிடுவோம், நல்லா பாத்துக்குங்க. இதெல்லாம் இல்ல போற போக்குல யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. அரவிந்த் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ, எனக்கு நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு அது மட்டும் நான் சொல்றேன், நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. எனக்கு ஒண்ணு தோணுது, கரெக்டா நான் கணிச்சிருக்கேன்னு யாரா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த ஆள் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆள் ஓட் பேங்கை வந்து நம்ம இது பண்றோம், உடைக்கிறோம் அப்படிங்கறதுனாலதான் வந்து கத்துறாங்கிற மாதிரி வெளியே ஒரு இமேஜ் கிரியேட் பண்றான். ஆனா எதுக்கு கத்துறான்னா, இப்ப நம்ம அந்த மாதிரி கத்திட்டு அந்த ஆளை பத்தி நம்ம நெகட்டிவா இப்ப ரெஸ்பாண்ட் பண்ணோம்னு வைங்களேன், அதை வச்சுதான் பேரம் பேசி யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அவங்கள்ட்ட இதை வச்சு நான் பாருங்க, உங்களுக்கு போன கட்சி கட்சி இருந்தப்போ இவங்களுக்கா இவ்வளவு திட்டு வாங்கியிருக்கேன்னா உனக்கும் வாங்க வேண்டி இந்த சாம்பிள் காட்டுறதுக்கு தான் பண்றான் அப்படின்னு தான் தோணுது. ஆமா அது பண்றான். அதுவும் இல்லாம நீங்க இப்ப ஆளுங்கட்சியோ எதிர்கட்சிகிட்டே காசு வாங்கிட்டு இவன் கட்சியிலே ஸ்ட்ராங் கேண்டிடேட் தூக்கிட்டு டம்மி கேண்டிடேட் போடுற ஆளுகிட்ட எல்லாம் போய் நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம. ஆமா ஆமா இல்ல இவன் வந்து இப்போ நம்ம வந்து அதே மாதிரி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. அவன் கட்சியில இருந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய பொறுப்பாளர்கள் வந்து நம்ம கட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் வந்து அது மட்டும் காரணமான்னு நம்மளுக்கு தெரியாது, பல காரணங்களுக்காக வேணா நிறைய பேரை ஒதுக்கி வச்சிருக்காரு. இவனுக்கு பயந்துகிட்டோ இல்ல இவங்கிட்ட இருந்து எடுக்க அப்படி கிடையாது. என்னைக்குமே அவரோட மென்டாலிட்டி இன்னொருத்தவங்கள அவங்கிட்ட இருந்து அழிச்சோ இல்ல இன்னொரு கட்சியை அழிச்சு வளர்றதோ இந்த மாதிரி ஒரு எண்ணம் கிடையாது. இது இங்க ஒரு ஜனநாயக நாடு. ஒருத்தர் முன்னெடுக்கிற அரசியலை பீப்புள் சிந்திக்கிற போது, ஆமா இவ்வளவு நாள் ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான், இப்ப சொன்னாரு இல்லையா சக்தி அண்ணன், 15 வருஷம் ஒருத்தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான்னு. இன்னைக்கு வரைக்கும் இந்த மனுஷனை நம்பி எதையுமே அவர் மாறினது கிடையாது. எனக்கு அவர் அரசியலுக்கா வரதுக்கு முன்னாடியே நான் சப்போர்ட் பண்ணேன். அவர் எந்த சித்தாந்தம் எடுத்து வைப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் நம்பினேன். என்னைக்குமே மக்களுக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நானே நாளைக்கு மாறினா கூட அவர் மாற மாட்டான்ற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுதான் நீங்க சொன்னது யுனானிமஸா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கை ப்ரோ. இப்ப நீங்க சொன்னது எல்லாருமே இதை ஒத்துப்பாங்க. நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, இதே தாட்டு தான் எல்லாருக்கும். ஒரு விஷயம் போது நம்மளால இணைக்கிற ஒரே கரெக்டா சொன்னீங்க. அதேதானே ஹரிஷ், ஒரு பிராக்டிக்கலா என்ன விஷயம் வந்து பண்ண முடியும், அது மக்களுக்கு நல்லதான்னு யோசிச்சு அதுக்கான தெளிவான ரூட் இருக்கா, அது வந்து கரெக்டா முடியுமா, நம்ம கையில எடுத்தோம்னா அதை வந்து முடிச்சு கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பண்றாங்க ஒரு ஒரு விஷயமும். இந்த அளவுக்கு யோசிக்கிறப்ப அவ்வளவு கமிட்டடு ஆர்கனைஸ்டு பர்சன் புகழ். ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம யாருன்னு எக்ஸாக்டா சொல்லிக்க வேணாம், அவங்க சொல்றாங்க இப்ப இவருக்கு ஏங்க 200 கோடி கிட்ட சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்து அவங்க சர்க்கிள்ல சொன்னது, இவரை நம்பி நீ எவ்வளவு வேணா சினிமால எவ்வளவு காசு மேக் பண்ண முடியுமோ அதை இவரை நம்பி நீ போடலாம். ஏன்னா இவரு ஒரு நாளுமே எனக்கு ஷூட்டிங் டிலே பண்ண மாட்டாரு. ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட இந்த மனுஷன் ஒரு நாளும் லீவ் போட்டது கிடையாது, வரமாட்டேன்னு. அவரு நினைச்சா எங்க ஷூட்டிங் வைக்கணும்னு அவரு சொன்னபடி பண்ணலாம், அதை பண்ணது கிடையாது. இப்போ கோட் படத்துக்கே அனிருத்த வைக்கலான்ற போது கூட நீ யுவன் சங்கர் ராஜாவை வச்சுக்கோ, அது மாறிடக்கூடாதுன்னு அவரு தான் சொன்னாரு. இது வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதனால யூ கேன் பெட் ஆன் தட் மேன். என்னைக்கும் அவன் என்ன அழிக்கணும், எனக்கு இன்னொருத்தனுக்கு சேதம் ஏற்படுத்தணும்னு அந்த ஆள் எதையும் பண்ணிட மாட்டான் அப்படின்னு. சோ இந்த அளவுக்கு இது வந்து ஒரு தொழிலா மட்டும், இது சினிமான்னு இல்ல, நான் இன்னும் அடிச்சு சொல்றேன், அவர் நான் எந்த தொழில இருந்தாலும் அவர் இப்படிதான் இருந்திருப்பாரு அந்த தொழிலுக்கு.
இது வந்து அந்த நீங்க மனுஷனோட நீங்க கேரக்டர். ஒன்று சொன்னதுனால ஒன்று சொல்றேன். பெட் ஆன் திஸ் மேன்னு. நான் ஐ பெட் ஆன் ஹிம் தட் ஹி வில் கெட் many percentage more than நாம் தமிழர். இன்ஃபேக்ட் ஐ எம் ரெடி டு பெட் வித் எனிபடி. இதெல்லாம் ஒரு கம்பேரிசனாங்க. இல்லங்க நம்மள இவங்களோட பேசுறாங்கல்ல, அதனால சொல்றேன். இவங்கள பேசுறதே ஒரு இன்னைக்கே நேரம் வேஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு ஆகுது. யதார்த்தம் எல்லாருக்கும் தெரியும் சார். இன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கே ஓட் முடிஞ்சிருச்சு. பேங்க் எல்லாம் இல்ல, நம்ம சுருக்கு இனிமே பை அளவு அவங்க கூட இல்ல கிட்ட இப்போ பேசவே ஓட்டு. தேவையில்லைங்க. அவங்கள குறித்து நம்ம பேசவும் தேவையில்லை. நம்ம பார்வையில இருக்க வேண்டியது, என் கருத்து என்னன்னா, அண்ணன் மதுரை மாநாட்டுல சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி களத்துல இவங்க தான் வந்து ஜாம்பவான். களத்துல இவங்க தான் வந்து அந்த பெரிய யானை. அவங்கள தான் நம்ம வந்து எதிர்கொள்ள வந்திருக்கோம். புரியுதுங்களா? நம்ம வந்து 1.5 கோடி தொண்டர்கள் படை கொண்ட ஒரு கட்சி, 69,000 பூத்துலயும் ஆட்கள் கொண்ட ஒரு கட்சி. தளபதி இங்க 30 வருஷமா வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கிற பேரு புகழ் யாராலையும் நிகழா வர முடியாது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்போது இந்த அல்லு செல்லு வாடகை வாயி சீசன் 2 வரதெல்லாம் நம்ம பேசினா சித்து வேஸ்ட் தான். ஒரே விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க. அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரி. ஓகேங்களா? அதுதான் அந்த 2 யானை. ஆமா. ஒருத்தன் வந்து மதத்தை வச்சு பிரிவினவாதப்படுத்துறவன், இன்னொருத்தவன் ஊழல் குடும்ப ஆட்சி பண்றோம். ஓகேங்களா? சோ இதுதான். இல்ல நம்ம எல்லாம் இல்ல உறுதியா சித்ரோ, நீங்க முடிவெடுக்கலாங்க. கடைசி சித்ரோ, ஒரு அனாலிசிஸ்ல சின்ன நம்ம நம்பர் தான் ஒரு சின்ன அதிகமா இருக்கு. கருத்து சொல்லுங்க. சித்ரோ, ஒரு சின்ன கருத்து மட்டும் நீங்க சொன்னதுல இருந்து நான் சொல்லிடுறேன். சாரி அப்புறம் தம்ஸ் டவுன் போட்டேன். தம்ஸ் அப். இல்ல பரவாயில்ல. சாரி, ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன். சித்ரோ ஒன்று சொன்னாரு, இந்த இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, இது திமுக வெர்சஸ் டிவிகேன்னு கூட இருக்காது, டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு கூட இருக்காது. இது திமுக அதிமுக வெர்சஸ் பொதுமக்கள். இப்படிதான் இருக்க போகுது. பொதுமக்கள் கையில் எடுக்கிற வெப்பன் தான் டிவிகே. இதுதான், இவ்வளவுதான். இப்படிதான் இருக்க போகுது இந்த எலெக்ஷன். அவங்களோட மேஜர் வெப்பன் பானாஸ்திரமே டிவிகே தான் பொதுமக்களுக்கு. எவ்வளவு சப்போர்ட் வந்து மக்கள் இப்ப வந்து யார வந்து மாற்றமா எதிர்பார்க்க முடியும்? மாற்றம் நினைக்கிறது இப்போ ஒரே ஆளுதான் நினைக்கிறாங்க, தலைவர் மட்டும்தான் நினைக்கிறாங்க. இப்ப நான் வந்து இந்த 2 பேர்ட்ட வந்து நான் தாண்டி யாருக்கு ஓட்டு பண்ணு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களை தாண்டி வேற யாரும் வரமாட்டாங்களா, வந்தாலும் வந்து கூட்டணின்னு சொல்லிட்டு போய் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படியே இருந்துட்டு, இப்ப நமக்கு ஒரு மாற்றம், நமக்கு ஒரு விஷயம், நமக்குன்னு ஒருத்தர் தலைவர் வந்திருக்காரு. அவர் வந்து நமக்காக நல்லது செய்வான்னு நம்புறாங்க. அவரும் அதுக்கு ஏத்த விஷயத்த பண்றாரு. அப்ப வந்து இவர் பக்கம் திரும்புறதுதான் அதிக சான்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அந்த 2 பெரிய யானையும் எதிர்க்கணும்னா இந்த சைடு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டர் வேணுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வரல. எப்பெல்லாம் வந்து ஜென்ம விரோதிங்க சேர்ந்து நம்மளை எதிர்க்கிறாங்களோ அப்பவே நமக்கு ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். இவன் மூக்கா முத்துக்கு இரங்கல் தெரிவிக்க போனாருன்னா யாருமே நம்பலைங்க. இது வந்து ஒரு விலை போன மீட்டிங், காசு வாங்கிட்டாங்க பாட்டி மீட்டிங். ஓகே, அதுக்கப்புறம் அந்த பொட்டி கொடுத்ததுல இருந்து சாட்டை துரைமுருகன் எல்லாம் இல்ல கைஸ், அந்த சர்க்கிள்குள்ள திருப்பி போவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இல்ல வேணாம் அப்படியே இல்ல. அதான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு மேட்ரு என்னன்னா, we don't have to நம்ம யாருமே இன்டர்பிரேட்ல கூட பிரச்சனை இல்லைங்க. தலைவர் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அவர் யார எந்த வகையில எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸோட அவர் அடிக்கிறாரு, யார டச் பண்றாரு, அந்த ஆங்கிள் நம்ம போனாலே இது போதும். he is more than guidance for anyone. அவ்வளவுதான். எது இவனை தொடணும், இவனை தொடக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கருத்தோ இல்ல விமர்சனமோ, அரசியல் ரீதியான விமர்சனம் வந்தா பதில் சொல்லலாம். இந்த மாதிரி போதையை போட்டு மரத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால இதோட நிறுத்திக்கலாம். நானே சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசிட்டேன். பட் லெட்ஸ் கட் இட். அவனை ஹரிஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த கிரெடிபிலிட்டிக்கு ஒரு ஆளுனா ஒரு உருவானா அது நம்ம தலைவர் தான். சரிங்களா? நாம முன்னாடி எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல, கடந்த ஒரு 12 நாளா வைரஸ் ஃபீவர்லாம் வருது. கெட்டு போனதெல்லாம் அடிக்கடி சாப்பிடாதீங்க. சரிங்களா? கெட்டு போனதெல்லாம் தூக்கி வாரம் போடுங்க. இல்ல ஹரி, இவரு மணி அவரை பத்தி இது சொல்லிட்டு இருந்தல்ல, அதாவது ஆக்சுவலா அவர் பேசும்போது பர்சன்டேஜ்லாம் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஃபேவராவும் பேசுற மாதிரி இருக்கு, இது பண்ற மாதிரியா இருக்கு. ஓகே, ஆனா கன்க்ளூஷன் என்ன சொல்றாரு, அதிமுக எப்படியாச்சும் இது வந்துடும். புரியுதா? அந்த கூட்டணி வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட அவரு ஒண்ணு தப்பா சொன்னா அதை அட்லீஸ்ட் வேற மினிமம் ஏத்துக்கிட்டு, ஆமா நான் அப்படி நினைச்சேன், அது இப்போ இல்ல, இப்போ இப்படி இருக்கு, அதை வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ அதே மாதிரி எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இங்க எவனுக்குமே கிடையாது. அவனுக்கு அவன் அஜெண்டா இருக்கு. நம்ம மட்டும் தான் நம்ம தலைவர் கூட நிப்போம்னு வச்சுக்கோங்க. இங்க யாருமே வந்து அவுட் ஆஃப் த வே உணர்ந்த மக்கள் வந்து கண்டிப்பா பேசுவாங்க. பட் அதை மீறி எல்லாரும் வைக்கிற கருத்தும் இல்ல, அதான் சொல்றேன். இல்ல மணியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்,
பட் எல்லாருமே வைக்கிற கருத்து 100% நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியாகவும் புகழ்ந்துதான், இல்ல புகழ்ந்துன்னு கூட கிடையாது, ஆதரவா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வி ஷுட் ஆல்வேஸ் லேர்ன் டு இக்னோர் த திங்ஸ் தட் வி ஹேவ் டு. அதாவது எப்படின்னா, இப்ப சில பேர் சொல்லுவான் வன்மத்துக்குன்னு, இப்ப நம்ம பேசின இதை தவிர ஒரு ஜேர்னலிஸ்ட் வயசுலயும் சொல்றேன், சில பேர் சொல்லுவான் கண்டிப்பா ஒரு டிபேட்ல நம்மளுக்கு எதிராக தான் பேசுவான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க போறவங்க எல்லாம் ஒரு லெவல் ஆஃப் டாலரன்ஸ் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா எவ்வளவு கேவலமா பேசினாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம எந்த பாயிண்ட்ல அடிக்கணுமோ அதை தான் திருப்பி வச்சாதான் தட் இஸ் ஹவ் வி கேன் ஹர்ட் த எனிமி. நம்ம அவன் பேசுறதுக்கு எல்லாம் கேட்டா ஒரு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, இல்ல அவங்க வைக்கிற கருத்துக்கு எல்லாத்துக்கும் அஃபண்ட் ஆகிக்கிட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் அவ்வளவுதான். நான் ஏன் அந்த பாயிண்ட வச்சேன்னா, இது இப்ப நம்ம அமைதியா விட்டோம்னா நாளைக்கு அவன் தொண்டர்களே அவரை டிஃபெண்ட் பண்ணுவார்ல, கண்டுக்காம விட்டான்னு மறுபடியும் இதையும் தெரிச்சு பேசுவாங்க. அதுக்குதான் நான் அடிச்சேன். அதான் ப்ரோ, நம்ம அவரே வந்து ஆளுக்கெல்லாம் அண்ணன் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. திமுகவோட நம்மளே சொல்றது அசிங்கம் ப்ரோ, நம்மளும் பதில் சொல்றது அசிங்கம் ப்ரோ. இங்க திமுக திருச்சிக்கு அப்புறமே ஆடி போயிருக்காங்க ப்ரோ. அவங்க தலைவர் வந்து இப்ப செய்தது அதுதான் ப்ரோ பிரச்சனை. சில இடங்கள்ல விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம். எக்ஸாக்ட்லி. இன்னும் நிறைய சொல்லணும்னா, காசு கொடுத்து நிறைய பேர் பேச வைக்கிறாங்க. அவங்க நிறைய பேர்ல எங்க பேசுற முக்காவாசி பேர் காசு கொடுத்துதான் பேச வைக்கிறாங்க. கொடுத்து பேச வைக்கிறாங்க. நம்மளதுல நல்லா பேசுறவங்கள கூப்பிடக்கூடாதுன்னு காசு கூப்பிட மாட்டாங்க. பேசுறத கூப்பிடாம ஒரு மிட்ல இருக்கவங்களை கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்கள சுத்தி வந்து கார்னர் பண்ணி இவ்வளவுதான் தமிழக வெற்றிக்காலத்துல உனக்கு பேச தெரியுதுன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண பாக்குறாங்க. அவ்வளவுதான் அவங்க விஷயமே. யூடியூப் சேனல்ஸ் எதனா அந்த பக்கம் போயிடுச்சா? யாரும் போகல இந்த வாட்டி. ஒண்ணுமே கண்டுக்கல. அவங்க கட்சிக்காரனே பாத்துருக்க மாட்டான் யூடியூப்ல. இதுல யூடியூப் சேனல் வர போவானா? டே, சன் டிவி மெயின் சேனல்ல லைவ் போட்டிருக்கான், அதுலயே 1000 பேர் பாத்துக்கிட்டு இருக்கானுங்கடா உட்காந்து ஃபுல்லா. வார வாரம் நடத்தினா அவங்க நிலைமை என்ன ப்ரோ? ஹரிஷ் ப்ரோ ப்ரோ உங்களுக்கு அந்த வார வாரம் சொல்றீங்களே அரசு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு, அந்த அரசு நிகழ்ச்சி நடத்தும் போது நான் லைவ்ல பாத்துட்டு இருந்தேன். ஒரு 30 செகண்ட் கூட அந்த கிளாஸ் வந்திருக்காரு. அவனுக்கு வந்து டிஆர்பி குறையுது. டக்கு என்ன பண்ணிட்டான், எது டிஆர்பி எடுத்து தலைவர் பேச்சு அப்ப அங்க போய் நின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்ட்டான். அது 2 வருஷமாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ப்ரோ. சொல்லிட்டு இப்ப தளபதியை வந்து விமர்சிச்சாதான் உங்களுக்கு யூடியூப்ல வந்து வியூஸ் வரும். அதே மாதிரி இங்க லைவ் திமுக ஸ்பேசஸ்லாம் இங்க எப்படி ஆயிட்டான்னா, அவனுக்கு கண்டென்ட் இல்லாம திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்னா நீங்க போட்டீங்கல்ல ஸ்பேசஸ், அதையே திருப்பி போட்டு அவன் லைவ் ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு கண்டென்ட்டே இல்ல. நம்ம தான் பேசுறோம், நம்ம தான் வந்து சர்ச் செய்யணும். நான் இன்னொன்னு கேக்குறேன். சொல்றானுங்க நடிகரை பார்க்க கூட்டம் வருங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, சன்னி லியோனை பார்க்க கூட்டம் வரும், என் கவுண்டமணி கூட வரும். அப்ப உதயநிதியை பார்க்க வராது இல்லையா? அவரும் நடிகர் தானே. அவரையும் தான் சேர்த்துட்டேன், பேசவே தேவையில்லைன்னு சொல்லிட்டாருல ஹரிஷ் ப்ரோ. அவரையும் அந்த வரிசையில் தான் சேர்த்துட்டேன். லாலா கடசாந்தி இருந்தாலும் உச்சபட்ச நடிகர் தான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தாரு. அந்த உச்சபட்ச நடிகர் கூட்டத்துக்கு வரும்போது எவ்வளவு கூட்டம் வந்து பாக்கலையா? இல்ல என்ன இருந்தாலும் டெபுட்டி சிஎம் பேசிதான் ஆகணும். ஆனா அவரை பத்தி பேசணும். அலெக்ஸ், தமிழ்நாட்டுல இல்ல எந்த மாநிலத்திலுமே இல்லாத மோசமான வாரிசு அரசியல் தான் இது. மத்த ஊர்ல எல்லாம் வந்து அப்பா சிஎம்மா மறைந்ததுக்கு அப்புறம் தான், இல்லைன்னா அரசியல்ல இருந்து ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் தான் பையன் வருவாங்க. அப்பா முதலமைச்சர், பையன் துணை முதலமைச்சர் வந்து இந்தியன் ஒரு நிமிஷம். இல்ல ப்ரோ, நான் புதிய தலைமுறை ஒரு நிமிஷம் இல்ல புதிய தலைமுறையில சிஎம் ஸ்பீச்ச பார்த்தேன். எப்போது ஈவினிங்கே பார்த்தேன். அதான் இல்ல நான் பார்த்தாதான் என்ன பார்த்ததான் இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா நம்மளதான் சொன்னாரு, என்னன்னா புதுசா கட்சி தொடங்கினவங்க எல்லாம் வந்துட்டு திமுகக்கு மாற்றா வந்து நிக்கிறாங்களே, என்ன பண்ண போறாங்க, தமிழ்நாட்டை பின்னாடி கொண்டு போறாங்களா நம்மள பார்த்து கேக்குறாங்க. எனக்கு எப்படி இருந்தது நான் அப்ப அங்கிள் கேக்குறது, இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இல்ல செந்தில் இல்லைங்க செந்தில் பாலாஜி கதை விடுங்க. இவர் வந்த பிறகு எவ்வளவு கடன் போச்சுன்னு தெரியும்ல தமிழ்நாடு. அதான் யோசிச்சேன். அதான் ஓகே, ஆல்ரெடி அவர் ரிவர்ஸ் கியர் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து போட்டுட்டு இருக்காரு ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன். இல்ல சர்க்காஸ்டிக் நான் பார்த்த வீடியோல அவரு அழுகுற சவுண்ட் தான் கேட்டுச்சு. உனக்கு வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சா?
இல்ல எனக்கு இல்ல நான் பாக்கும்போது கான்பிடண்டா தான் பேசுறாரு. ஆனா யாரு எழுதி கொடுத்தான்னு தெரியல எனக்கு. கான்பிடண்டா தான் எனக்கு பேசுறாரு. எனக்கு எப்படி தெரியுமா இல்ல கிஷோர் நான் ப்ரோ கிட்டத்தட்ட கேட்டுச்சு? ஒரு 4 சேனல்ல பார்த்தேன். அலெக்ஸ் ஒரே குழந்தை அழுவுற அவர் சவுண்டு, இன்னொன்னு கான்பிடண்டா தாத்தா அழுவுற பேசுறாருன்னா சவுண்ட் எல்லாம் அவரை கேட்டுக்கிட்டு சுத்தி இருந்துச்சு. வந்து அவரை சுத்தி வந்து புகழ் இதை மட்டும் தமிழ்நாடு சொல்லிடுறேன். டாப்ல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா கிஷோர் ப்ரோ, எனக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு, பட்டத்தை பறிக்க 100 பேரு. அந்த மாதிரி பாட்டு பாடின இல்ல மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல அது வண்டி எனக்கு போன போயஸ் இல்ல சனிக்கிழமை கேட்டுச்சுண்ணே. அது இல்ல எனக்கு இல்ல போன இல்ல சனிக்கிழமை கேட்டுச்சு. இல்ல வாழ்த்துக்கள் வண்டி போயஸ் கார்டன் பார்க்கும்போது இல்லையா? இல்ல இல்ல இருங்க. புதிய தலைமுறைக்கு தான் அது அது பார்க்கும்போது இல்ல அடுத்த ஒருத்தர் வந்தாரு டெபுட்டி சிஎம். அவருன்னா என்னன்னு தெரியல. இப்ப ஸ்பீச்ல வழக்கமா 200 அந்த ஆட் பண்ணுவாங்கல்ல. நான் 234 தொகுதியில் 200 என்னடா பண்ணேன். 200 ஆட் பண்ணுவாங்க? அந்த அந்த 200 அந்த 200லதான் அதான் தெளிவா சொல்றேன்ல. வெல்வம் 200 வெல்வம் இல்ல 200ன்றது இல்ல வெல்வம் இல்ல 200 இல்ல இல்ல மேட்ரு ஏய், கேளுங்க. ஒரு இல்ல பேச்சுக்காக 201 சொல்லிருக்கலாம்ல. அங்க பாத்து அத கூட 200 தான் இல்ல இருக்கணும். இல்ல ப்ரோ சரி, இல்ல சொல்லு மேட்ரு சொல்லு. கேளுங்க. இப்ப ஒரு நிமிஷம் பேசுறேன்னு எடுத்துக்க, சும்மா சொல்றேன். ஒரு 30 செகண்ட் வீடியோன்னு எடுத்துப்போம். அவரு அந்த 200 4-5 வாட்டி சொல்லியிருப்பாரு. யாரோ சொல்லி கொடுத்ததா பிப்ரவரி 30ன்ற மாதிரி ஏதாவது 200 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம் இல்ல தான். ஆக்சுவலா ஏதோ குடுகுடுப்புக்காரன் தெரியுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஏதோ நியூமராலஜி சொல்லி கொடுத்த மாதிரி நம்பராவும் அது செட் ஆயிருக்கும்னு அப்படியே நினைக்கிறேன். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நியூமராலஜி படி இல்ல ப்ரோ திமுக இல்ல க்கு இல்ல 200. சரி, ஓகே. இல்ல ப்ரோ எல்லாரும் அலெக்ஸ் இதுக்கு எனக்கு இன்னைக்கான அந்த மீட்டிங்கான அஜெண்டா என்ன ஃபர்ஸ்ட்? எதுக்காக அந்த இது? எனக்கும் கூட்டம் நாங்களும் சேர்ந்து இருக்கோம். எங்களை கண்டு இல்ல அவனுங்க சேர்த்தது மக்களே என்னமோ வாங்க. கூட்டத்தை காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு வச்சானுங்க. பட் கடைசியில கூட்டம் வரல. இப்ப என்னடான்றாங்கன்னா மாநாடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா நம்மள கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல ஈவினிங் வந்து பேட்டி எடுக்கும்போது பாலிமர் பேட்டி கேட்டீங்கன்னா எடுக்கும்போது ஒருத்தர் நல்லா தான் நின்றுகிட்டு இருந்தார். திடீர்னு ஸ்விம் ட்ரெஸ்க்கு மாறிட்டார். என்னடா என்ன கொரில்லா செல்லுகள் என்ன வச்சுட்டானுங்களா என்னன்னு தெரியல. சிவப்பு கலர்ல பெயிண்ட் லைட்டா டெம்பரேச்சர் நல்லா குளிரா மழை வர மாதிரி இருந்துச்சு சார். அதான் மாறிட்டேன் ஸ்விம்மிங் காஸ்டியூம்க்கு. இன்னொருத்தர் வீரன் பிராண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பாரு போல. கேள்வி கேட்டா சம்பந்தமேலதான் வளரு பாக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராம்ல வெயிட் பாதை ஆமா இல்ல இருங்க. இதுல கனிமொழிக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்தாரு. அதையும் பார்த்தேன். என்னன்னா பெரியாரின் பேத்தி அசம்பிளில இவங்க போனா அதுக்கு வேற ஏதோ ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒன்று சொன்னாரு. மறந்துட்டேன். அவர் சொன்னதே மறந்து போச்சு. அதான் கர்ச்சனை மொழியா? இல்ல நார்மலா கனிமொழி அசம்பிளிக்கு போனா அவங்க கர்ச்சனை மொழியா? எவன் தான் டைலாக் ரைட்டர்னு தெரியல. சொல்லுவாங்க பிக் பாஸ் எழுதி கொடுக்குறவங்க கூட நல்லா எழுதி கொடுப்பானுங்க. எவன் தான் தெரியல எழுதி கொடுக்குறான். எண்ணிக்கை குறைஞ்சிச்சான்னு கேட்ட உடனே ஓடி இருப்பாங்க பாரு. அததான் கர்ஜனை மொழின்னு போட்டிருப்பாரு. இல்ல இந்த ஆன்லைன்ல விக்னேஸ்வர மேல டவுட் ஆகுது கிஷோர். சத்தியமா இது டபுள் கேம் மாதிரி நினைக்கிறேன். டிவி கேல டிஎம் கேல எழுதி பேப்பர் நான் இந்த அளவுக்கு மோசமா பேச மாட்டேன். இந்த கவிதை எழுதுறவங்களா இருப்பாங்கல்ல, எதுகை மோனையில பேசுறவங்க அந்த மாதிரி லைன் எழுதுவாங்கல்ல. இருமாப்புடன் 200 வில்வம், என்னது வெற்றி பேரலின் தமிழ், இந்த மாதிரி நிறைய புதுசா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படியே ஊறி போச்சு. ஒண்ணு மேல ஏன்னு போட்டா கீழே பீன்னு வரணும்ன்ற மாதிரி. அதே மாதிரி வாக்காளர்களை சேர்த்தாங்களாமே. எங்கடா லிஸ்ட்? இதுக்கு மேல செவ்வாய் கிரகத்துல தான் கூட்டம் ஆளுங்க சேர்த்துக்கிட்டு எப்படி கூச்சமே இல்லாம. ஓகே, உண்மையிலே அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது ஒரு கதாசிரியர் தான். ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. கிஷோர் ப்ரோ இது இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா? சாரி, இந்த கவிதை எல்லாம் எழுதுறாங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா கலைஞர் காலத்தாளுங்க. புரியுதுங்களா? உண்மையிலேயே கதாசிரியர் குரூப் இந்த வரமேசன் செந்தில் இந்த நிறைய பேர் இப்ப அந்த கலைஞர் டிவி எல்லாம் முன்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா? அந்த சின்ன சின்ன ஷோ பண்ணோம். உண்மையிலே அவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க. சின்ன மலையில போட்டு உட்காந்துருக்காங்க. ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சின்னு அந்த மாதிரி லைனா எழுதி கொடுப்பாங்க. அங்க இருந்து அப்படியே சைதாப்பேட்டை மூலியமா ஆபீஸுக்கு போயிடும். அங்க இருந்து அந்த பேப்பரை தூக்கிட்டு வந்து ஸ்டேஜ்ல பேசிடுவாங்க. அது கரெக்டா இருக்கா இல்லையா, அது ராகுல் காந்தியா ராஜீவ் காந்தியா எல்லாம் பார்க்க தெரியாது. முதல்வர் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா நீங்க எவ்வளவுதான் நீங்க தப்பா கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் சொல்லுவாரு. அந்த ஆர்டரோட சொல்லுவாரு.
நீங்க மாத்தி கூட கேளுங்களேன். நீங்க அவர் கேட்ட கரெக்டா அடுத்த பாத்தீங்கன்னா கேள்விக்கும் பதில் நான் சொல்லிடுறேன் அப்படியே. இல்ல கேட்ட கேட்ட இல்ல கேள்விக்குதான் நீங்க பதில் வரணும். ரெண்டாவது அதான் ஆர்டர் படி இல்ல ஆன்சர் இல்ல வைக்க கூடாது. அலெக்ஸ் இல்ல இப்ப இன்னொன்னு ரெண்டாவது இன்னொன்னு கேள்வி நீ தப்பா கவனிச்சியாடா அந்த கேட்டீங்க. வீடியோல? என்ன இன்னொன்னு கவனிச்சியாடா? எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவல் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு இவ்வளவு கத்துங்க, உதயநிதினு சொன்னோடனே பயங்கரமா கத்துங்க, ம். அப்படியே பார்த்தா கனிமொழி இன்பநிதிக்கு அப்படியே கத்திட்டே போகுது. இன்னொன்னு இல்ல அவரு இன்னொன்னு ப்ரோ, இப்ப ஏடிஎம்கே இருக்கும்போது கொள்கை அந்த மாதிரி பேசுனது இல்ல. அது இன்டைரக்டா நம்மள அட்டாக் பண்ணது என்னன்னா, நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான கொள்கை இருக்கு, அது தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும். கொள்கை இல்லாத கொள்கை இல்ல, நான் யாரு நம்ம கொள்கை இல்லாம இவங்க வராங்க, நம்மளுக்கு பிளான் என்ன, யார் அதான் நம்மளுக்கு ஒருத்தர் நம்மள வந்தாரு, கேட்க யாரோ ஒருத்தர் வந்தாரு, அலெக்ஸ் கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு காது. இல்ல ப்ரோ, அலெக்ஸ் இல்ல அது இல்ல அவங்க இன்டைரக்டா இல்ல அலெக்ஸ், இல்ல அவங்க அதை பேசுனது எடுத்து எல்லாமே நம்மள பத்தி இல்ல மட்டும் தான் பேசுனாங்க. அதான் இல்ல அதான் அதை எடுத்து போடலான்னு இருந்தேன். ஆனா லைட்டா காண்டா இருந்தது எனக்கு, அதை எடுத்து டீல்ல போட்டு மத்தவங்க காண்டிச்சு விட்டேன். பாக்குறதா இந்த யாரும் யூடியூப்ல போய் பாருங்க. அதெல்லாம் எனக்கே காண்டாவது சொல்லுவோம் பாரு, எப்படிதான் அங்க உட்காந்து கேக்குறானுங்களோ. அவனுங்க உட்காந்து பப்ஜி இல்லடா விளையாடுறாங்க. அங்கடா அங்க 200 ரூபாய் வாங்கிட்டு எப்படி கேக்குறானுங்க யூடியூப்ல? 3-4 விஷயத்த சொல்லி மடக்கிடு. கொள்கை சாதி ஒழிப்பு ஒரு கொள்கை தான், அடைஞ்சிட்டியான்னு கேடு. ஓகேயா? சாதி ஒழிப்பு ஒரு கொள்கை தான், அதை அடைஞ்சிட்டியான்னு கேடு. இல்ல ப்ரோ, முதல்ல இல்ல கொள்கைன்றதே வந்து சமூக நீதி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு போன வருஷம் வல்லூர் கோட்டத்துல டிஎம்கே சார்பா ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதுல லேடிஸ் எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. வெளியில வந்ததும் ஒரு மீடியா சேனல் கேள்வி கேக்குது, இந்த மாதிரி இங்க கூப்பிட்டாங்களே, இதுக்கு வந்திருக்கீங்களே என்னன்னு. ஆக்சுவலா அது பெரியாருக்கு ஆதரவு தெரிவிச்சு பண்ண போராட்டம்னு வச்சுங்களேன். அங்க போயிட்டு கேட்கும் தெரியல, பெரியார் எதிர்த்து ஏதோ போராட்டம் பண்றாங்க. டிஎம்கே பெரியாருக்கு ஆதரவா பண்ற போராட்டத்தை அந்த அம்மா எதுக்கு பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியாருக்கு எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, இதை கூப்பிட்டு வந்தாங்க, காசு கொடுத்து கூட்டம். ஆமா கூப்பிட்டு வந்தாங்க, அப்படி வரமா நிக்க சொன்னாங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி அப்பயோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த இதுவே தெரியல. அவ்வளவுதான். நீ அங்க போயிட்டு செய்தியில உட்காந்துட்டு கொள்கைன்னு பேசிட்டு இருந்தா, ஏதோ பேசுறான், சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு பேசி வச்சு காசு கூடிய வீட்டுக்கு போனன்ற மாதிரிதான் அவங்க ரியாக்ஷன் இருக்கும். இல்ல இவளே இன்னைக்கே வந்துட்டு ஒரு பாட்டி கூட ஒரு வீடியோ சொல்லியிருப்பாங்க, 200 தான், நான் பேசி 200 ரூபாய் முடிச்சவங்க கொடுத்து எனக்கு 200 ரூபாய் கொடுக்காதீங்க, நான் கிளம்பும் போதே 200 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போங்கன்றாங்க. ஏன்னா அப்பதான் பாதியிலே ஓடி வர கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல 200 ரூபாய் பரவாயில்ல, அவங்களை கூட்டின்னு வந்த வண்டியில ஏத்தி விடணும்ல, புரியுதா? அதுவும் டிஎம்கே வேலை. டெம்போக்குள்ள ஒரு 50 ஆடு ஏத்தி விட்டு அனுப்புறான்ற மாதிரி அனுப்பி விடுறானுங்களா? அது ரொம்ப இதா இருந்துச்சு பார்க்கும்போது. அப்பாவுக்கு ஒரு கோரிக்கை, லாரி டெம்போ அந்த குட்டியான இது எல்லாத்தையும் போட்டு எதுவும் அதான் மாடு ஆடு ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விடுறானுங்க. அதுல அப்படியே திணறிட்டு வராங்க வரும்போது. அதுவும் இப்பதான் நல்ல லாரியில கூப்பிட்டு போறாங்க. லாஸ்ட் இயர்லாம் அந்த அவங்க ஜெயிச்சு பீரியடுக்கு வந்து கொஞ்ச நாள்லாம் குப்பை வண்டியில ஏத்திட்டு போனாங்க. அது ஊரே சேர்ந்து போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த குப்பை வண்டியில பப்ளிக் ஏத்திட்டு போறதை நிறுத்தினாங்க. இல்ல அவங்க இப்ப வரைக்குமே பப்ளிக் அப்படிதான் டீல் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா நடந்த ஒரு இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா, எப்படியும் கொடுத்து கூப்பிடுற, கொஞ்சம் காசு கொடுத்து அதிகமா கூட்டாது ஏழை மக்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். 200 எக்ஸ்ட்ரா ஒரு 500 கொடுங்க. அம்மா நீ நல்லா இருந்துட்டு நீ இப்படி நான் கூப்பிடுற கூட்டத்துக்கு நீ வருவ? நீ நல்லா இருந்துட கூடாது, கஷ்டத்துல இருந்ததான் என்ன கூப்பிட்டா நீ வருவ. அப்பாவுக்கு ஒரு அன்பான கோரிக்கை, இன்று இருக்கிற பணவீக்கத்திலே பாஜக வாட்டி வளைக்கின்ற வழிகளில 200 ரூபா பத்தாது, உங்களின் உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் அதை 400 ரூபாக மாற்ற வேண்டும் என்று தாழ்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா நிறைவேற்றுவீர்களா? அப்பா உங்கள் தொண்டர்களுக்காக நான் கேட்கிறேன், அதை 200லிருந்து 400ஆக மாற்றுங்கள். அதானே அலெக்ஸ்? எல்லாத்தையும் ஒரு மேடைக்கே கொடுத்துட்டா எது இல்லைன்னா வேலை மெனக்கெட்டு விளம்பரம் பண்றதுக்கு ஒரு 1000 பேர் வேலைக்கு எடுத்திருக்கு, அவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுக்கறதுன்னு அவங்க கேட்பாங்க திருப்பி.